ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்கு 50 பேர் வந்து நிற்பேன். முதல் பரிசு யாருக்குன்னு சொல்லி ஓடுறானே அந்த ஓட்டப்பந்தயத்தை கலந்துக்கிட்ட அந்த வாய்ப்பை கொடுத்தா தாங்க அவன் வெற்றியாளர் வெளியே வருவேன். அந்த மாதிரி நான் வந்து நிக்கிறேன். மானுங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்க பொறுப்பான ஆளு. நீங்க உங்க நடவடிக்கையில நீங்க உங்க காவலை சரியா பார்க்கல தெரிஞ்சு போச்சே. உங்க நடவடிக்கை சரியில்லையே. என்ன இப்படியே சுத்திக்கிட்டு இப்படியே தெரிஞ்சா போமா? பொறுப்பா இருக்கணும். காவல்ல பொறுப்பா இருந்தீங்கன்னாக்க மாணவங்க பார்த்துருக்கலாம். இல்லைங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுது. பொறுப்பா பேசாம செவனேன்னு உங்களை மாதிரியே இருந்தா காரியம் ஆகாது. நான் என் காட்டுக்குள்ள இருக்கேன். நான் பேசாம வச்சுக்கிட்டு வஞ்சகம்னுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுற ஆளுங்க நாங்க கிடையாது. புரியுதுங்களா? உங்க பொருள் இங்க இருந்தா வாருங்கள் வேடுவரே, வணக்கத்துக்குரியவரே, நீங்க தேடி வந்தவான் இங்கதான் இருக்குது அப்படின்னு பக்குவமா பிடிச்சு கொடுத்துருவோம். வேளம் முடித்து மலைநாடு மேற்க சோழவள நாடு சூழடைத்து தென்னாடு முத்துடைத்து எங்களுடைய தொண்டை நாடு சான்றோர் உடைத்து படித்தவர்கள், பண்பறிவாளர்கள், நாகரிகம் தெரிந்தவர்கள், நல்லது கெட்டது இதுவென புரிந்தவர்கள், பிறருக்காக தன்னுயிரையும் பெரிதாக பொருட்படுத்தாது கொடுத்து வாழ்ந்தவர்கள், கடையேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள் வாழ்ந்த பூமி. அப்படிப்பட்ட மண்ணிலே பிறந்து உங்களுடைய மானை வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்வதற்கு மனம் வரவில்லை. நீங்கள் அன்னைகிட்ட சொன்னால் போதும், சொடக்க போகிற நேரத்தில் 1000 மான் பிடிச்சி கொடுப்பார். பாருங்க, வெட்டிட்டு வேணா, கட்டிட்டு வேணா, கட்டிட்டு வேணா, வெட்டி ஒரு அடி அடிக்க சொன்னால் 4 அடி செவனியை பார்த்து அடிப்பாங்க. அந்த மாதிரி அப்படி விறுவிறுப்பானவங்க, சுறுசுறுப்பானவங்க, அப்படிப்பட்டவங்க இருக்கிற இடத்துல உங்கள் மானை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டோம். வேறு பக்கம் போய் தேடி பாருங்க. போங்க போங்க, நேரமாக அழகான மானை பார்த்து ஆசை வச்சா துரத்தி வந்து ஓடி வந்த மாதிரி இங்கே இருக்கிறது. இல்லாத ஒன்றை தேடி வர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஐயோ, நம்ம சொல்லிட்டாரு உங்களை. மான் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? வந்துச்சுன்னு எப்படி சொல்றீங்க? அப்படி அப்படி பார்த்தது நானு, பார்த்தது நானு. என்ன பார்த்தீங்க? வரலங்கிறத பார்த்தேன். வரலன்றது எப்படி பார்த்தீங்க? நீங்க எப்படி பார்த்தீங்க? நான் மானை என்னோட இடத்துல பார்க்குறேன். நானே என்னோட இடத்துல தான் பார்க்குறேன். அதான் என்ன பார்த்தீங்க? மான் வரலங்க. மான் பார்க்குறது உங்கள் வேலையா? எல்லாத்தையும் தான் பார்ப்போம். உங்கள் வேலை என்ன? திணையை பார்க்கறது, அது எது வருதோ அதையும் பார்க்கறது. அதுக்கு பேர் என்ன? காவலுங்க. காவல் எப்படி பார்க்கணும்? காவல் எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணுமா? அப்படிதான். காவல் எத்தனை விதம் இருக்கு? பலவிதம் இருக்கு. என்னங்க ஒரு வள்ளியம்மாவை கோர்ட்டில் கேட்டது மாதிரி கேட்போம்ல, திரும்ப குற்றவாளி மாதிரி கேட்டுக்கிட்டீங்க. கேட்கட்டும். காவல் இருக்கு, காத்தல் இருக்கு, பாதுகாவல் இருக்கு. முதல் காவல் இருக்கு, இடைக்காவல் இருக்கு, கடைக்காவல் இருக்கு. முதல் காவல், இடைக்காவல், கடைக்காவல் இருக்கு. அது என்ன முதல் காவல்? நீங்க முதல்ல பாக்குறீங்களா? நீங்க முதல்ல செய்றீங்களா, கடைசியா செய்றீங்களா? நான் எப்பயுமே செய்யறது இல்லைங்க. ஏன்? பார்க்கறதோட சரி, எனக்கு ஆகாது செய்யறது. முடிஞ்சு போச்சு, நிறுத்தியாச்சு. நான் கேட்கறது வேற, நீங்க பதில் சொல்றது வேற. இல்லைங்க, உள்ளதுதான். இப்ப நீங்க கேக்குறீங்களா, அதுதான் சொல்றேன். என்ன கேட்டேன்? உங்க மனசுல என்ன வச்சு கேக்குறீங்களோ அதையே தான் நானும் சொல்றேன். அதுக்கு முன்னாடியே இப்ப நான் என்ன கேட்கிறேன், இங்க முதல்ல வேலை செய்யறாரு. முதல்ல நினைக்கிறது எங்க அண்ணன், ரெண்டாவது அது என் தோழி, மூணாவது நானு. இப்போ இந்த இடத்துல நீங்க பொறுப்பு இருக்கீங்களா? ஆமா ஆமா, கவுன்சிலர்ல தெரியும். தூங்க முடியறது இல்ல. என்ன பாருங்க, சொல்லுங்க. பொறுப்பு இருக்கீங்கல்ல, இந்த இடத்துல என்ன பொறுப்புல இருக்கீங்க? தலைவி. தலைவி. சரி, அப்ப இந்த இடத்துல என்ன நடந்தாலும், தவறு நடந்தாலும், சரியா நடந்தாலும், எதுக்கு இருந்தாலும் யார் பொறுப்பு? என் பொறுப்பு தான். சரி, நான் மான தேடி வந்தேன். சரி, நீங்க எங்க காவல் காக்குறீங்க.
ஓடி வந்த மானு உள்ள நுழைஞ்சிருச்சு. எதுக்குள்ள? இங்க இருக்கு. எதுக்குள்ள நுழைஞ்சு? உங்க இடத்துல இருக்கு. எப்ப நுழைஞ்சு? எனக்கு தெரியும்ல. எப்ப? எங்க நுழைஞ்சது நுழையாது எனக்கு தெரியாதா? நீங்க யாரு? என்ன கேட்டீங்க? நான் சொன்னேன்ல. நான் கேட்கிறேன் உங்களை. நான் வேடுவன். உங்க அப்பா பேர் என்ன? சடையாண்டி. உங்க அம்மா பேர் என்ன? சடைச்சி. அண்ணன் தம்பி இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க பேர் என்ன? சொல்லிட்டு இருக்கோம். அண்ணன் கேட்கலையா? என்கிட்ட சொல்லுங்க. அப்படியா? அண்ணன் பேர் மூத்த ஒரு பேர் எலியா. நீங்க சாப்பிட்டா உங்க வயிறு, அவங்க சாப்பிட்டா அவங்க வயிறு. நான் சாப்பிட்டா தான் என் வயிறு. அண்ணன் பேர் எலியாண்டி. தம்பி பேர் புளியாண்டி. புளியாண்டி. நல்லா இருக்குமே. உனக்கு பிடிக்குமாம்மா புளியாண்டி? நான் கையை வச்சு கரைக்கேன். அது போய் சாக தேவையாது. சரி, பேர் மாத்திட்டிய. யாருக்கு? அண்ணன் தம்பிக்கிறான். எப்ப எங்க அண்ணன் பேர்ல உங்களுக்கு தெரியுமா? இல்லங்க. பேர் மாத்தி எப்படி சொல்றீங்க? எங்க அண்ணன் சொன்னாரு, நீங்க வேற மாதிரி சொன்னீங்க. பத்தே உங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், அப்புறம் சொல்ல நீங்க சொல்றீங்க. மறுபடியும் அண்ணன் எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னாலும் சரி. நான் இப்ப வாதி பிரதிவாதி. வாதி யார் இந்த இடத்துல? வாதி. வாதி யாரு? நான் தான். பிரதிவாதி யாரு? நீங்க. நான் கேட்டா நீங்க சொல்லிதான் ஆகணும். சரி. வந்திருக்கிறது யாரு? நானு. இடம் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு. வந்துட்டீங்க. சரி. நான் கேட்கறதுக்கு சொல்லித்தான் ஆகணும். சொல்ல கேளுங்க. புரியுதுங்களா? எங்கேயோ இருந்து வரவர் இவர் கேட்பாரா நான் சொல்லணுமா? ஏன் இடத்துக்கு வந்து நின்ன முன்னாடி நீங்க என்ன கேட்கணுமா? அப்போ இவங்க எல்லாம் இருக்காங்க. இங்க வந்து அவர் சட்டம் போடுவாரா நம்ம சட்டம் இருக்கிறாங்கல்ல. இது மாதிரி ஒரு கணையை மட்டும் வச்சுக்கிட்டு வேட்டையாடு இருக்காங்களா? நான் வேட்டையாட வரலையே. நான் வேட்டையாட சொல்லவே இல்லை. உங்கள்கிட்ட பிடிக்க வந்திருக்கீங்க. சரி, அது மாதிரி யாராவது பிடிச்சிருக்காங்களா? முதல்ல நான் சொல்றேன் கவனிங்க. நான் காட்டை சுத்தி பார்க்க வந்தேன். சுத்தி பாக்குறீங்களா? என்ன ஃபாரஸ்ட் ஆபீசர் அவர்? என்ன பாருங்க, காட்டை சுத்தி பார்க்கறது. பாத்துட்டீங்களா? நல்லியா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? ஏன் 12 மாசம்? 12 மாசங்க. வெயில் எத்தனை மாசம் அடிக்கும்? 6 மாசம் அடிக்கும். வெயில் 6 மாசம் அடிக்கும். நல்ல வெயில் எத்தனை மாசம் அடிக்கும்? இல்லங்க, 6 மாசம் தான் இப்ப அடிக்குது. வருஷம் போல வெயில் அடிக்கும். அது வேற. 6 மாசம் சரியா அடிக்கும். இவெல்லாம் நீங்க கேட்டீங்கல்ல, நான் சொன்னல. நான் ஒண்ணுமே கேட்கல. என்ன இதுவரைக்கும் ஒண்ணுமே கேட்கல. கேட்கவே இல்லை. கேட்க ஆரம்பிக்கும் குறுக்க போதுறீங்களே. சரி கேளுங்க. ஆனா குறுக்கு சால் ஓட்டுறதுல ஏன் அப்பா சரியான ஆளு. அப்படித்தான் நானு. சரிங்க அவ்வளவுதாங்க. கிளம்புறேன். நீங்க பாத்துட்டு வந்துருங்க. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. என்னமோ சொல்ல வந்து மறந்துட்டேன். அப்படி அந்த மாதிரி நீங்க. நான் என்ன கேட்கிறேன்? என்ன கேட்கறீங்க? என்ன ஆளு நீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, தலைவி நீங்க தான் சொல்லிட்டீங்க. என்ன வேணும்ப்பா? என்னது? என்ன வேணும்? அதான் வேணும். திமிர பாத்தியா? ஏன் எவ்வளவு கொழுப்பு இருந்தா மானத்தேடி வந்து பொய் சொல்லதும் இல்லாம சட்டம் சாவடால பாருங்க. உங்ககிட்ட பொய் சொல்ற, உங்ககிட்ட பொய் சொல்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கு? பச்சை புள்ளைய போட்டுக்கிட்டு வான பிடிக்கிறதுக்கு வழி இல்ல. சாவடால் சட்டம் ஒரு சட்டம் போடுது. நான் கேட்கிறேன் பாருங்க. வேடுவருக்கு என்ன அழகு? வேடுவருக்கு என்ன அழகு? வேட்டைக்கு வர்றது தன்னம்பிக்கையும் துணிச்சல் வேணும். இருக்கா? அது இருந்தாலும் வந்து நிக்கிறேன். பொம்பளை கிட்டயா யார் இருக்கு? அங்க போயிட வேண்டியது இதுல இருக்கு. நீங்க பொழைச்சுக்குவீங்க. அதனாலதானே 2ஆ பிரிச்சு இவ்வளவு தைரியமா ஓட்டுறிய. இல்லைன்னா ஓட்ட முடியுமாயா? நல்லா தெரியுதுப்பா. அண்ணன் சொன்ன மாதிரி அப்படியே தெளிவான ஆளுப்பா. இப்ப பச்சை தண்ணியில வெண்ணி அடிக்கிற ஆளு. எல்லாம் கடைஞ்சு எடுப்பாங்க. ஒரு கடையாம எடுப்பாங்க. கூட ஒருத்தி இருக்கிறாரு, எடுக்க வச்சிருவா. பின்ன பேசாம இருந்தா முட்டி போடுறாரு. அப்படி அந்த மாதிரி நீங்க தெளிவானவர், விவரமானவர். உங்களை பார்க்கும்போது பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை அணிஞ்சிருக்கீங்க. நான் கும்பிட்டு வணங்கக்கூடிய என்னுடைய குலக்கடவுள் முருகப்பெருமா மாதிரியே காட்சி தரீங்க. பொய் சொல்ல மாட்டீங்க நம்புறேன். ஆனா பொய் சொன்னீங்க, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. நான் உங்ககிட்ட பொய் சொல்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கு? ஏதோ அவசியம் இருக்கு சொல்றீங்க. அன்றாட காட்டுக்கு சுத்தி பார்க்க போறேன். சரி. ஏன்னா வருஷத்துக்கு 12 மாசம் கேட்டேன் பாத்தீங்களா? 3 மாசம் வெயில் அடிக்கும், 3 மாசம் மழை பெய்யும், 3 மாசம் பனி விழுங்க, 3 மாசம் காத்து அடிக்கும். இதுக்கு தான் நான் வந்து 6 மாசத்துலயே முடிச்சிருக்கேன். இதை கேளுங்க. இந்த ஒவ்வொரு பருவங்கள்லயும் இந்த காடு ஒவ்வொரு விதமா இருக்கு. சரி. கோடை காலத்துல வெயில் அதிகமா இருக்கிறது என்ன செய்ய? காஞ்சி தீஞ்சு போயிருக்கும். மழை இலைகள்லாம் உதிர்ந்து போயிடும். திருப்பி மறுபடியும் என்ன காலம் ஆரம்பிக்கும்? இளவேநீர் காலம் ஆரம்பிக்கும். இளவேநீர் காலம் ஆரம்பிச்சு என்ன செய்ய? தலைய ஆரம்பிக்கும். அப்படி பாக்குறதுக்கு பச்சை பச்சையா புதுசா நல்ல பசுமையா பாக்குறது இளமையா சரி புதுமையா இருக்கு. அதை சுத்தி பாக்குறது. அதே காத்து வீச ஆரம்பிச்சு வச்சுங்களேன், அந்த மலைகள் எப்படி இருக்கு? அது ஒரு மாதிரியா இருக்கு. மழை பெய்ய ஆரம்பிச்சு வச்சுங்களேன், நிறைய சிற்று ஓடைகள், அருவிகள் நிறைய இருக்கு. புதுவிதமான பூக்கள்லாம் பூத்து மலரும். இப்படி எங்கெங்க அழகு இருக்கோ அதை பூரா போய் பார்க்கிற ஆள் நானு. அன்றாட தினமான பாக்குறேன். அப்படியே மான பாக்குறேன். ஆனா எந்த மானையும் பிடிக்கின்ற என்ன வந்தது கிடையாது. இந்த மானை பார்த்தோன்னே இந்த மானு
பார்த்த உடனே பிடிக்கணும்னு மனசு. நான் தேடி வந்திருந்தேன். நான் தேடி வந்திருந்த மான். வந்ததுல இருந்து எனக்கு வரல. நான் தேடி வந்திருந்த மான். நான் பார்த்த அந்த மான். கையால் பிடிக்கணும், கட்டி பிடிக்கணும், இல்லங்க ஒரு முத்தம் கொடுக்கணும். இல்லங்க 4 கால் ஒரு வாள் எனக்கு இல்ல. எங்கேயே பார்த்து சொல்றீங்க? உங்களை சொல்லுங்க, உங்க பிரச்சனை சொல்லுங்க, வேற யாரும் சொல்ல முடியுமா? ஓ அப்படியா? சரி சரி. இப்ப நான் வாதி. நல்லா சமாளிக்கிறீங்க. நான் வாதி. நீங்க வாயுள்ள உள்ள வாயை வச்சே பொழச்சுக்கிட்டீங்க. நல்லாவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா செய்கையில ஒண்ணையும் காணுமே. அதத்தாங்க, அதுக்கு தான் விஷயத்தை முடிக்கிட்டு வந்தேன். எப்பதாங்க பிடிப்பீங்க, எப்ப செய்வீங்க? அதத்தான் நானும் சொல்றேன், கேளுங்க. ஏங்க இருங்க, 6 மணி ஆனாலும் நீங்க பிடிக்க மாட்டீங்க போல இருக்கு. இங்க என்ன வாங்க, நீங்க பிடிங்க, இல்ல காட்டுங்க, நானாவது பிடிக்கிறேன். எப்பவுமே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவசரம். நான் அப்படி நீங்க வேற பொறுமையா தான் வேற யாராவது பிடிச்சு தருவாங்க. யாரும் கிட்ட நெருங்க முடியாது. எப்பவுமே ஒரு விறுவிறுப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அதுக்கு இதுல இருந்து நீங்க அதுக்கு லாயக்கு தெரிஞ்சு வச்சு நீங்க நிக்கிற மாதிரி என்ன என் காட்டுல வேற ஏதாவது நான் சொல்றேன் கேளுங்க. முதல்ல நான் என்ன சொல்றேன்ற கவனிங்க. முதல்ல நீங்க அதுக்கு லாயக்கு தெரிஞ்சு வச்சு நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. எப்படி கேளுங்க, பொறுமையா இருங்க. வெள்ளர் ஆயிடுச்சு, புடிங்க 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 நீங்க சொல்றீங்க. போத்திக்கிட்டு படுத்தா நான் அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சேன்னா அது இப்ப தப்பா போயிடும் இல்லையா? அவசரப்பட்டு செய்யறீங்களா? இருங்க, ஒரு வருஷம் ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்குது. 10வது படிச்ச பிள்ளை 11வது போகணும். 11வது போகும்போது என்ன பண்ற, நம்ம என்ன பண்ற? உடனே 10வது 11 காமிச்சிடுமா? பரீட்சை எழுதிதான் எத்தனை மதிப்பெண் வாங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஒரு வருஷம் பள்ளிக்கூடத்தில் படிச்சல, சரி, ஏன் அப்படியே மாத்தி அனுப்புறது? ஏன் பரிசு வைக்கிறீங்க? மேற்கொண்டு அறிவு வளரணும்னு தான். அறிவு வளரணும்னு யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான். அப்ப அறிவு இல்லாத ஆளுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? எங்க அறிவு இல்லாத ஆளுக்கு சொல்லி கொடுத்தீங்களான்னு கேட்டேன். இப்ப உங்களை மாதிரி பேசுற ஆளுக்கு வந்தா சொல்லி தரலாம்னு நினைக்கிறேன். பள்ளிக்கூடம் போலாமா? நான் என்ன கேட்கிறேன், சொல்லி தரவா? சொல்லி தரவா? இடையன் மேலாடை துணை சொல்லி தரவா? இதுக்கெல்லாம் நான் புத்தகமே எழுதுவேன். நீங்க சொல்லி தர முடியும், புத்தகம் எழுதுவேன். இதுக்கு என்ன கேளுங்க, வாய்ப்பு என்பது வழங்கும் வரைக்கும் சரி எவ்வளவு திறமையான வெளியே தெரியுமா வர முடியுமா? பெரிய ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்கு 50 பேர் வந்து நிற்பேன். முதல் பரிசு யாருக்குன்னு சொல்லி ஓடுறானே, அந்த ஓட்டப்பந்தயத்தை கலந்துக்கிட்ட அந்த வாய்ப்பை கொடுத்தா தாங்க அவன் வெற்றியாளர் வெளியே வருவேன். அந்த மாதிரி நான் வந்து நிக்கிறேன். மானுங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்க பொறுப்பான ஆளு. நீங்க உங்க நடவடிக்கையில நீங்க உங்க காவலை சரியா பார்க்கல தெரிஞ்சு போச்சே. உங்க நடவடிக்கை சரியில்லையே. என்ன இப்படியே சுத்திக்கிட்டு இப்படியே தெரிஞ்சா போதுமா? பொறுப்பா இருக்கணும். காவல்ல பொறுப்பா இருந்தீங்கன்னாக்க மானவங்க பாத்துக்கலாம். இல்லைங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுது. பொறுப்பா பேசாம செவனேன்னு உங்களை மாதிரியே இருந்தா காரியம் ஆகாது. நான் என் காட்டுக்குள்ள இருக்கேன், நான் பக்கம் சுத்தி தான் பார்க்கணும். நீங்க இப்படி நாங்க எப்படிப்பட்ட கழுத்துல கண்டமுள்ள பறவை, கால் மாறி நடக்காத பறவை, தத்தி தத்தி தாவக்கூடிய பறவை. அப்படிப்பட்ட பறவையை கூட காலுக்கடி இரட காவல் பார்க்கறாங்க. உங்க மானி எவ்வளவு உயரம்? உங்க மானி எவ்வளவு உயரம்? கேளுங்கண்ணே, மானி எவ்வளவு உயரம்? என்னோட இருப்பு உயரம். என்னோட இருப்பு உயரம் உங்களோட இருப்பு உயரம். அப்ப சரி, இப்பதான் சரி, இப்பதான் சரியா இருக்கு. எல்லாத்தையும் குனிய வச்சேன். சரி சரி, அது குனியனால பாருங்க, நான் குனிஞ்சு பார்த்தேன் எவ்வளவு உயரம் இருக்கும்னு. அப்ப மான் வந்து இடுப்பு உயரம்னு அளவு இல்லையா? என்னங்க இப்ப நீங்க கண்ணு பாக்குது, கை வேலை செய்யுது, என்னங்க இருக்கு? எல்லாத்தையும் அப்படி செய்ய முடியாதுங்க. யாரு குத்து மதிப்பாவே செய்யறதா? இங்க பாருங்க, குத்து மதிப்பா என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்கெல்லாம் கண்ணால ஒரு தடவை பார்த்தாலே போதும், கணக்கு எடுத்துருவோம். நீங்க கணக்கு பிள்ளையா? நீங்க அது நீங்க எப்படி வச்சுக்கீங்க? நீங்க படிக்க வந்தீங்களா, கணக்கு எடுக்க வந்தீங்களா, இல்ல வேற எதுக்கு? நான் பிடிக்க வந்திருக்கீங்க. பிடிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதானே? நீங்க சரி சொல்லுங்க. சரிங்க, நீங்க சரி பண்ணி சொல்லுங்க. இங்க எல்லாரும் சாட்சி, அந்த அண்ணனும் சாட்சி. உங்களை பிடிக்க சொல்லணும், அவ்வளவுதானே? ஆட்டு என்று தலைய ஆட்டு ஆட்டு. நான் சொன்னதை வந்து நீங்க நம்பல, பரவாயில்ல. பொம்பளைக்கு ஆம்பளை அடிமணி மாட்டாங்க, ஆனால் ஆம்பளைக்கு பொம்பளை பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பொறுப்பு தான். முதல்ல தாய் தகப்பனு கட்டுப்பட்டு நடக்கணும், அதுக்கப்புறம் பெத்த பிள்ளைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அதுக்கப்புறம் தனக்கு மூத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், பேர பிள்ளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். நான் உங்களுக்கு இப்போ உங்கள் பேச்சுக்களை கட்டுப்பட்டு உள்ளே போய் பாருங்கள்,
இருந்தா பிடிச்சிக்கிட்டு வாங்க, இல்லைன்னா சும்மா வாங்க. 5 போய் 15 வா, இல்லைன்னா முகத்தை சுட்ட வச்சுக்கிட்டு வா. இதுல இருந்து தெரிஞ்சு வச்சு தெரியுதா என்ன இங்கதான் இருக்குன்னு சொல்லி. இவ்வளவு நேரம் கூட கேட்கிறேன், இவ்வளவு நேரம் நான் வந்து உங்களை ஒருவேளை நம்ம மான தவற விட்டு தப்பா வந்துட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சு வச்சு மான இங்கதான் இருக்கு, வேற எங்கேயும் போல. சரிங்க, நான் வச்சிருக்கேன். அந்த மானை நல்ல வேலை, நான் அந்த மானை வச்சிருக்கேன். சரி, தர முடியாதுன்னு என்ன பண்ணு? ஏன் முடியாது? உங்களை பார்த்தா அந்த மானுக்கு சொந்தமான நாள் மாதிரி தெரியல. அப்படி சொல்லவே கூடாது. தர முடியாது. ஆகட்டு என்று தலையா என்ன சொல்றீங்க? ஒரு தடவை சொல்றீங்க சம்மதம்னு ஒரு தடவை தலையை ஆட்டினா போதும். அதான் நாங்க பாத்துக்கிறோம். கட்ட புள்ள குட்ட புள்ள
விடவே மாட்டேன் அடையாளத்தை சொல்லுங்க. பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சுப்பா. அடையாளத்தை சொல்லுங்க அப்படி சொன்ன ஒரு காரணத்தினால அடையாளம் சரியாக சொன்னீரையா அடையாளம் சரியாக சொன்னீரையா மான தெரிய வல்ல அப்புறம் வேற எதுக்கு மத்தமையே யாரு நானு ஓய் அப்படியே குழம்பு
பாப்பா ஆளை பாரு அண்ணனை கூப்பிட்டா அப்படித்தான் ஒண்ணும் கண்ணன் ஒரு அடிக்கு தங்க மாட்டீங்க. நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் சிவபூஜையில கரடி கூழ் வண்டி எங்க பாடி இருக்க முதல்ல ஐசியா வரம் பார்த்தா கூழ் வண்டி மேட்டுக்கடையில நிப்பாட்டி இருக்கு தங்கச்சி அக்கா அவங்க எல்லாம் கூழ் குடிக்க மாட்டாங்க. அடுத்து பாய வர மகளான் இருக்கிறேன். அப்படியே எது செஞ்சாலும் தொழில் தானே. ஆமா செய்யற தொழில வந்து குறை சொல்லக்கூடாது. நல்ல வியாபாரம்டா. ஆமா நல்ல வியாபாரம். ஓலை பாயில விலை போக மாட்டேங்குது. கூரை பாய வைப்போம். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. களை வாங்க கூடாது. கொள்ளையடிக்க கூடாது. அடுத்த முன்னாடி சேர்க்க கூடாது. அதுவும் முக்கியமானது. அது தான் முன்னாடியோட அது மட்டும் தப்பு. மற்ற தொழில் செய்யலாம். சரி நானும் மான படிக்க வரலையா? அப்புறம் நான் ஒண்ணு அந்த ஆள்கிட்ட சொல்லிவிட்டேன் நீ அப்படி வந்தார். அந்த மாதிரி ஆடி காமிக்கிறது அப்படி சொல்லிட்டு வந்தாரு. எனக்கு அப்புறம் அவர் எதுக்கு வந்தாரு? இந்த ஆரம்பிச்சுட்டாரு. அவர் வந்தாரா? அப்படி வந்தவொன்னு நானு ஐயோ என்னமா அப்படி வராருன்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துல போன கையை பிடிக்க வந்தாரு. அண்ணான்னு சொன்னேன் மாயமா மறைச்சிட்டாரு. என் பலம் தெரியும்டா அவருக்கு. நான் பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு முடியல நீ போய் ஓடி. என் பலவீனம் அவருக்கு தெரியும்டா. அதனால நம்ம வேற பலவீனம் வேற. அதான் ரெண்டும் ஒண்ணுதான்டா. சரி நம்ம சாமியை கும்பிடுவோம். நம்ம குலக்கடவுளை முருகனை வேண்டாம். முருகா முருகா முத்தமிழ் குமரா குத்தமிழ் குமரா குமரா கந்தா கந்தா கடம்பா கர்ணா கடம்பா கடம்பா கருணாகரா கர்ணா முருகா உன்னை நான் முத்தமிழில் வேண்டதாக வந்தவன் நானே. ஆதியிலே கொடுத்த வரத்தின்படி உன்னை ஏற்றுக்கொள்ளும் காலம் வந்து விட்டது. நாம் நடத்திய விளையாட்டுகள் எதுவும்
முருகா, உங்களை காண என்பதற்காகவே காத்திருந்தேன் முருகா. எனக்கு ஒரு வேண்டுகோள் முருகா. என்ன வேண்டுகோள்? சங்கமா ஒன்னா சேர்ந்துட்டா நல்லது. தானே நாங்கள் உலக மக்கள் அனைவரும் எனது பேரை முன்னதாக வைத்து வள்ளி தெய்வானை நாயகன் என்று அழைக்க வேண்டும் முருகா. அப்படியே திண்டுக்கல் ஜெகதி ஏன் அங்கங்க அவர் இந்த இல்ல இல்ல அதுல 2 நல்ல பாம்பு இருக்குது, அதை அடிச்சுட்டா சரியா போச்சு. அங்கேயுமா? ஆமா. எந்த காலகட்டத்தில் எது நடக்கணுமோ அது நடந்துச்சு. திருப்பி என்ன நடக்கணுமோ சரியா நடக்கும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. எது நடந்ததோ இல்ல இந்த சாமி வாயில எது வந்தாலும் நல்லதாவே நடக்கும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த நமது உள்ளூர் நாடகங்களார் ரசிக பெருமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடகங்களார் ரசிக பெருமக்களுக்கும் நாடகத்துடைய ஆட்பாளர் மைய பாசத்துக்கு மதிமரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது உள்ளூரின் மைந்தன்மான மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க உத்தியான் என்ற நாட்டு மக்கள் எல்லாம் பெற்ற அபிமான செல்வன் எஸ்.எல். ராஜரத்னம் அண்ணா நாடுகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றியை வளர்த்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் இப்படித்தான் தெல்ல தெளிவாக ஒளி அலுவலக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அன்பு உள்ளம் அங்காள பரமேஸ்வர ஆடியோ சபைகளுக்கும் அதில் பணிபுரிந்த நண்பர்களுக்கு நன்றி நன்றி நன்றியை வளர்த்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் நமது மாயாகுல மாதவன் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் உள்நாடு மற்றும் வெளிநாடு வரை சென்றடைய வேண்டும் என்று சிறப்பான முறையில் எங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் எந்த நேரமும் எடுத்து சென்றாலும் கூட பார்க்க வேண்டும் அழியாத கலை நம்ம நாடக கலை என்று சிறப்பான முறையில் நாடகத்துறைக்கு ஊக்குவமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் நமது மாயகுல மாதவன் அண்ணா அவர்களுக்கு யூடியூப் சேனல் அவர்களுக்கு எங்கள் நாடகங்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றிகளை வளர்த்துக் கொண்டு மீண்டும் நமது பதிவுக்கு வருவோம். நல்லதொரு நாடகத்தை தருவோம் என்று உங்களுடைய பிரியாவிடம் நன்றி 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 கலந்த வணக்கம்.